Hello friends, welcome back to TBC. இன்னைக்கு நம்ம Poco F3 GT vs Iqoo Z3 இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ரெண்டு ஃபோன்ஸுமே கேமிங் மென்ஷன் பண்ணி இங்க எடுத்துட்டு வராங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸோட பிரைசிங் என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு இந்த ரெண்டு ஃபோன்ஸும் காம்படிட்டிவான ஃபோன்ஸ், இந்த எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு வந்து நம்ம கம்பேரிசன்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். போக்கோ வந்து எங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்ட்டு, கிளாஸ் பேக்கு, ப்ரொடக்ஷனுக்கு குர்லா கிளாஸ் 5ஓட 205 கிராம்க்கான வெயிட்டு, திக்னஸ் 8.3 மில்லிமீட்டரோட எடுத்துகிட்டு வராங்க. நல்ல ஒரு ஸ்லிம் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்ல வெயிட்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே டிசைன் வைஸில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க போக்கோ. நம்ம வந்து இங்கே ஐக்கூ தரப்பில் வந்தோம் அப்படின்னா கிளாஸ் ஃப்ரண்ட்ஸு, பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான் எடுத்து வந்திருக்காங்க. வெயிட் வந்து 185 கிராம், திக்னஸ் 8.5 மில்லிமீட்டர். கொஞ்சம் பெருசாக இருந்தது, கொஞ்சம் ஃபீலிங் பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் கூட ஓகே தான் சொல்லணும். வெயிட்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்க, ஆனால் திக்னஸ் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியல. அது ஏன் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்கோர், நல்ல டிசைனை பொறுத்த வரைக்கும் என்ன நான் போக்கோ சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா பேட்டரி பெருசு, கிளாஸ் பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் கூட வெயிட்டை நல்லாவே மேனேஜ் பண்ணி ஸ்லிம்மாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃபோனோட டிஸ்பிளேஸ் பார்த்த வரைக்கும் போக்கோ இங்கே 6.67 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய OLED பேனல் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+க்கான வீடியோ சப்போர்ட்டிங், பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, கேமராஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வரைக்கும் சைடு மோஷனில் எடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு குர்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஐக்கூவுமே வந்து ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே தான் எடுத்து வந்திருக்காங்க. 6.58 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய IPS LCD பேனல், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+க்கான வீடியோ சப்போர்ட்டிங், வாட்டர் ட்ராப் நாச்சோட இங்கே ஒரு டிஸ்பிளேவே ஃபுல் பெசிலஸ் டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே பார்க்க நல்லா இருந்தது, பெசில் ரொம்ப சின்னதாக இருந்தது. ஃபிங்கர் பிரிண்ட் இங்கேயுமே சைடில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா IPS LCD பேனல் அப்படிங்கிறனால ப்ரொடக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறது கரெக்டாக தெரியல எனக்கு. அது அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணல, அதனால கரெக்டாக தெரியல. சப்போஸ் தெரிய வந்ததுன்னா உங்களுக்கு நான் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கடுத்து ஃபோனோட கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரெண்டு பேஸுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரைஸிங் செக்மெண்ட்னு வரும்போதில் கேமராஸ் வந்து பார்க்கும்போது உண்மையாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து யாருக்கு இருக்குன்னா ஐக்கூக்கு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ப்ரைஸிங் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 16,000 வந்து இந்த ப்ரைஸிங் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா உண்மையாக கேமராவில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறது ஓகே தான். மற்றபடி ரெண்டும் ஒரே மாதிரியான விலையில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேமராஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான், பெருசாக வித்தியாசம் சொல்ல முடியாது. ரெண்டுலேயுமே 64 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 4K வரைக்குமான வீடியோஸை இங்கே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. ரெண்டு ஃபோன்லையுமே ஈவன்ஸ் தான், கேமராவில் எந்த விதமான காம்படிட்டிவ்ஸுமே கிடையாது. ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் போக்கோ உங்களுக்கு Android 11 MIUI 12.5 ரன் ஆகுது. டைமென்சிட்டியோட 1200 5G சிப்செட்டாக இங்கே எடுத்துகிட்டு வராங்க. 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண சிப்செட், CPU ஆக்டோகோர், GPU Adreno 618. வேரியன்ட்ஸ்னு பொறுத்த வரைக்கும் 6, 8, 12 3 வேரியன்ட். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128, 256 GB வரைக்குமான ஸ்டோரேஜும் இங்கே கிடைக்குது. அந்த 12 GB 256 GB ஸ்டோரேஜோட நீங்கள் ஐக்கூ பார்த்தீங்கன்னா Android 11 OS Iqoo 1.0 ரன் ஆகுது. ஸ்னாப்டிராகனோட 768 5G சிப்செட் 7 நானோமீட்டரில் பில்ட் பண்ணது. ஒரு புது சிப்செட்டை இந்த ஃபோனில் எடுத்துகிட்டு வராங்க. 750யோட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இங்கே பார்க்க முடியுது. CPU ஆக்டோகோர், GPU Adreno 620. ரெண்டு வேரியண்ட் 6, 8, 128, 256 GB காமனான ஸ்டோரேஜ். ப்ராசர் இங்கே ரெண்டு பேரில் எந்த ப்ராசர் பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டைமென்சிட்டி 1200 போக்கோ தான் வின் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே எடுத்துகிட்டு இருக்க ப்ரைஸிங் மட்டும் இல்லை, ப்ரைஸிங்கை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு தரமான விஷயத்தை பண்ணியிருக்கிறது போக்கோ தான். பயங்கரமான ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனாக தான் போக்கோவை பார்க்க முடியுது. அதனால் ப்ராசர் அங்கே தான் வின்னு. பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் போக்கோ ஒரு 5025 mAh பேட்டரி எடுத்துகிட்டு வராங்க, 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட. ஐக்கூ நமக்கு 4400 mAhக்கான பேட்டரி, 55 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் எடுத்துகிட்டு வராங்க. நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் பேட்டரி கொஞ்சம் பெருசு, நல்ல வெயிட் மேனேஜ் பண்ணி 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர்னு பார்க்கும்போது எனக்கு போக்கோ ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷனாக தோணுச்சு. இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட் தான் இங்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 16,000 ரூபாய் பட்ஜெட்டில் இந்த ஐக்கூவை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல காம்படிட்டிவ் தான். இல்லை நாங்களும் 20,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வின் யாருன்னா அது நான் போக்கோ தான் சொல்லுவேன். போக்கோ F3 நல்ல ஒரு கேமிங் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிசைன் வைஸில் நல்லா இருந்தது, வெயிட்டும் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ப்ராசரும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வகையில் பார்க்க போல போக்கோ F3 GT தான் இங்கே வந்து வின் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சக்சீடான ஃபோன் நான் சொல்ல முடியும். ஒரு நல்ல ஃபோனாக பார்க்க முடிஞ்சது, ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.